ஒரு தடவை நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தோம். அவரை பார்க்கும்போது, நேத்திக்கு ஏதோ நூல் வெளியிட்டீங்களாமே அப்படின்னு என்ன கேட்டார். நான் தான் டெய்லி நூல் வெளியிட்டு இருக்கேன் அப்படின்னேன். அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே, நீங்க தான் ஊர் அறிஞ்சவராச்சே அப்படின்னாரு அவரு. அப்பதான் எந்த ஊர் நீங்க அப்படின்னா, தஞ்சாவூர். அதான் காவேரி, இப்படிதான் பேசுவோம் அப்படின்னார். அதாவது அந்த ரசிக்கக்கூடிய தன்மை சாதாரணமா எல்லாருக்கிட்டையும் அமையாதுங்க அது. நான் ஒன்று சொல்லுவேன், மற்றவங்க சிரிக்கணும். ஆனால் மற்றவங்க சொன்னால் நான் கோவப்பட்டுருவேன், என்ன சொல்லக்கூடாது அப்படிங்கிற மனோபாவம் தான் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கும். வாயா என்ன விஷயம் அப்படிங்கிற அந்த அது சொல்லும் போதே அவர் வந்து எதிராளியை தன் பக்கம் இழுத்து பக்கத்தில் உட்காந்து வச்சிருக்கக்கூடியவர். இப்போ பேசும்போது சொன்னாங்க, அதாவது மாற்றான் தோட்டது மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு. நான் அதிமுகவில் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு சரித்திரத்திலேயே திமுக பொதுக்குழு அட்டன் பண்ண ஒருத்தன் நான் தான். அப்பதான் சொன்னேன், அதாவது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு, ஆனா நீங்க வேரோட குடிக்கி கொண்டு வந்து வச்சிடுறீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு சொன்னேன். கலைஞர் என்றைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாம 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்னு. இறங்கி வந்தோடனே ஒரு மினிஸ்டர் சொல்றாரு, சார் அதெல்லாம் நம்ம கட்சியில கிடையாது. இல்லை சார், நான் வேற கட்சி கூப்பிட்டாங்க வந்தேன் அப்படின்னு. எதுக்காக சொல்றேன்னா, மனசார நான் விருப்பப்படுறது தானே நான் சொல்ல முடியும். சரி சார், நான் நாளையிலேருந்து மாத்திக்கிறேன்னா அது ஒரு போலித்தனமாக இருக்கும். அரசியல்ல பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு கட்சியில இருந்தா இன்னொருத்தர் கட்சியில இருக்கிறவங்களை நேருக்கு நேரு பார்த்துட்டா, பாவி கட்சி மாற்றம் பத்தியா, இடம் போடுறான் பத்தியான்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நான் இந்த மேடையில் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் ஆரம்பத்திலேருந்தே நான் விசுவாசி அல்ல, நான் ஒரு நேர்மையானவன், அவ்வளோதான். எனக்கு வாழ்க்கையில் நட்பு தான் முக்கியம். ஃப்ரெண்ட்ஷிப்பு, நட்பு, பழக்க வழக்கங்கள் அதுதான் முக்கியம். கட்சி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தேசம், நம்முடைய மதம், ஜாதி, அதற்கு பிறகுதான் கட்சி, பார்க்குற வேலை இதெல்லாம் வரும். இது என்னை பொறுத்த வரைக்கும். இன்னும் சில பேர் கட்சியே உயிர் அப்படின்னு நினைக்கிறவங்கள அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்கள். கலைஞர் வீட்டுக்கு நான் போயிட்டு பேசிட்டு வருவேன். கீழே கத்துவான், டே என்ன நான் பாட்டு கட்சிக்காரன் பார்க்க முடியாத உட்காந்துருக்கேன், நீ போற பொசுக்கு பொசுக்குன்னு பார்க்குற, உட்கார்ற, 2 மணி நேரம் கழிச்சு வர அப்படிமா. எப்போ நான் அவர் வீட்டுக்கு போனாலும் ஒன்று முதல்ல கூப்பிட்டுருவார், இல்லைன்னா கடைசியில் கூப்பிடுவார், நடுவில் கூப்பிட மாட்டார். ஏனென்றால் அதுக்கு உண்டான அந்த டைம் அது கொடுப்பார். ஆனால் மாற்றுக்கருத்து நிறைய இருந்தது. அதுக்காக வந்து இல்லை அவர் பேசுறது எனக்கு பிடிக்காது, அந்த கருத்தை நான் கருத்தை ஏற்றுக்கலன்னா விட்டுரு, ஃப்ரெண்டாக இருந்துட்டு போ, அவ்வளோதான். நான் இன்றைக்கும் நான் ஃபுல் வெஜிடேரியனோட என்னால் முனியாண்டி விலாஸில் உட்காந்து வெஜிடேரியன் சாப்பிட முடியும். எனக்கு அதில் எனக்கு எந்த விதமான எதுவும் கிடையாது. நான் என் தட்டில் இருக்கிறது சாப்பிட போகிறேன், அவங்க தட்டில் இருக்கிறது சாப்பிட போகிறேன். அதில் என்ன இருக்குது? இந்த மனோபாவம் இருந்தால் தான் தமிழ்நாட்டில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல்லையும் அது மாறிக்கிட்டு வருது. ரகசியமாக சந்திக்கிறதெல்லாம் தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா எனக்கு என் கொள்கை, உனக்கு என் கொள்கை அப்படின்னு. நான் வந்து 1990 பாஜகவினுடைய அனுதாபி. ஸோ தேர்தலில் கூட்டணிக்கு பேசுவேன், அதனால் பாஜக திமுக கூட்டணிக்கு பேசியிருக்கேன், எல்லாமே பேசியிருக்கேன். அது மாதிரி ரெகுலராக பேசுவேன், வருவேன். நான் யாரையும் சொல்ல, சாதாரணமாக பேசினாலே நீங்கள் ஏதாவது நினச்சிக்கிறீங்க. அது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம வந்து இதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டோம். நான் இந்த தேர்தலுக்கு முன்னாடியும் நான் கண்டிப்பாக சொன்னேன், மத்தியில் மோடி அவர்கள் வருவார், இங்கே 0 தான் வரும் அப்படின்னு. அதான் வந்திருக்கு. ஏனென்றால் உழைப்பு இருக்கணும். நம்ம வெற்றி பெறணும் பொது வாழ்க்கையிலன்னா மக்கள்கிட்ட போகணும், அடித்தட்டு மக்கள் வரைக்கும் நம்ம போய் சேரணும். சேரலைன்னா ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் மேக்சிமம் ஃபைனான்ஸ் கம்பெனி தான் நடத்த முடியும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்கிறேன். நான் யாரையும் குறிப்பிட்டெல்லாம் பேசலை. அந்த மாதிரி இந்த மேடையில் இப்படி பேசுறது சரியாக இருக்காது. அதனால் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியையும், என்னை அழைத்து பாராட்டியதற்கு என்னுடைய, ஏன்னா ரொம்ப வருஷமா இருக்கு, எங்கேயாவது ரெக்கார்ட் ஆகணும். இது பாருங்க, கிட்டத்தட்ட 21 கேமரா வந்திருக்கு. நாளைக்கு நீ ராத்திரியிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் தலைப்பு என்ன வேணா கொடுப்பாங்க, அதை நான் ஒன்றும் கேட்கவே முடியாது. அவங்க கேட்கறது கொடுக்குற தலைப்புக்கும் உள்ள கண்டென்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது.